தென்னகம் விஷ்ணு இனி சீமானுடன் இருப்பதில்லையா எனும் தலைப்பில் தான் இந்த காணொலியை நம்ம விரிவாக காண இருக்கோம். சமீபத்தில் தென்னகம் விஷ்ணு அவர்கள் நாம் தமிழர் கட்சியிலிருந்து விலக்கப்பட்டிருந்தார். ஒழுங்கு நடவடிக்கை காரணம் அதில் தெளிவாக பதிவு பண்ணியிருக்காங்க. அதனால தான் நம்ம அந்த விஷயத்தையும் சொல்கிறோம். ஒழுங்கு நடவடிக்கை அப்படின்னும் போது ஒன்றும் கிடையாது. என்ன தவறு செய்தாங்க அப்படிங்கிறது கட்சியுடைய தலைமையிலிருந்து அந்த விஷயம் தெரிய வரும். அது மட்டும் இல்லாமல் அது என்னன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு தொடர்ச்சியாக அது குறித்து அவர் பேசிக்கிட்டு இருக்காரு. இதுல முக்கியமா கவனிக்க வேண்டியது என்ன அப்படின்னா, இதுநாள் வரைக்கும் அவர் நிச்சயம் மீண்டும் நாம் தமிழில் சேர்க்கப்படுவார். அண்ணன் சாட்டை துரைமுருகன் எப்படி 2.0 அப்படின்னு ஆரம்பிச்ச மாதிரி 2 முறை விலக்கப்பட்ட பிறகும் 2 முறை சாட்டைக்கும் நாம் தமிழருக்கும் சம்பந்தம் இல்லைன்னு சொன்ன பிறகும் கூட தமிழ் தேசிய களத்தில் இவ்வளவு ஸ்ட்ராங்கா இருந்தாரு. ஒரு வருடத்திற்கிட்ட பாத்தீங்கன்னா சிறையில் இருந்தவர். இவ்வளவு தியாகங்கள் செய்த ஒரு நபர் இப்ப ஒரு மிகப்பெரிய அளவிற்கு கட்சியில தெரியப்படக்கூடிய நபரா இருக்கிறதுக்கு காரணம் அவருடைய கொள்கை பிடிப்பு அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். அது மட்டும் கிடையாதுங்க. கட்சியின் மீது அவர் வைத்திருக்கிற நம்பிக்கை. ஏதாவது ஒரே ஒரு இடத்துல நீங்க இப்ப பார்க்குற தென்னகம் விஷ்ணு அவர்களுடைய சேனல்ல எவ்வளோ சப்ஸ்கிரைபர் இருக்காங்கன்னு தெரியும். சாட்டையில எவ்வளோ பேர் இருக்காங்கன்னு தெரியும். அவர் நினைத்தா சாட்டையில ஏதாவது ஒரு வார்த்தை போடலாம் இல்லையா? ஏதாவது ஒரு விஷயம் பேசலாம் இல்லையா? ஒரு இடத்துல கூட பேசலைங்க அந்த மனுஷன். அவர் என்ன பண்ணாருன்னா, முழுக்க முழுக்க ஒரு தவறு நடந்திருக்கு அப்படிங்கிறத அண்ணன் சொல்றாரு. அதை நான் புரிஞ்சுக்கிறேன். அவர் என்னை கொட்டி இந்த வேலையை பார்க்க சொல்றாரு, அவ்வளோதான். அவர் அது கடந்து மற்ற சேனலுக்கு போகும்போதும் கூட என் உயிரே போனாலும் இவரோட தான் இருப்பேன். அண்ட் இப்போ ஒரு சின்ன இதுவும் நடந்திருக்கு. அண்ணன் நிச்சயம் அழைப்பார் அப்படிங்கிற அந்த நம்பிக்கை இருக்கு பார்த்தீங்களா? அதன்படி நான் செயல்பட்டுட்டே இருப்பேன். இல்லைனாலும் செயல்படுவேன் அப்படின்னு சொல்ற அந்த விஷயத்தை தான் அவர் தொடர்ச்சியாக பார்த்துட்டு இருந்தாரு. சமீபத்தில் அண்ணன் பற்றி பேசும்போது கூட அவர் பார்த்தீங்கன்னா நேரடியாக அவரை சந்தித்து சரி ஓகே அவர் கட்சியில் சேர்ந்து வேலையை பார்க்க சொல்லுங்கள் அப்படின்ற மாதிரி அண்ணன் அவர்கள் பேசின விஷயங்கள்லாம் அவர் பகிர்ந்திருந்தார். இப்படி ஒரு நபர் இருக்கும்போது தென்னகம் விஷ்ணு அவர்கள் செய்யக்கூடிய அந்த செயல்கள் அதற்கு மாறாக இருக்கு. எப்படின்னா, நான் கட்சி விட்டு போயிட்டேன், நீங்கள் எப்படி என்ன விளக்கலாம் அப்படின்ட்டு அந்த கேள்வி கேட்குற தோணியே வேற மாதிரி இருக்கு. நான் வழியில் இருக்கேன், கஷ்டத்தில் இருக்கேங்கிறாரு. ஆனால் அப்படி சொல்றவர் எதற்காக கட்சியின் மீது கட்டவிழ்த்துப்படக்கூடிய பொய் சான்றுகள் எல்லாம் எடுத்து பதிவு பண்ணுறாருங்கிறது தான் நம்மளுடைய மிக முக்கியமான கேள்வி. முதல்ல பாரிசாலனுக்கு சப்போர்ட் பண்ணுறதால விலக்கிட்டாங்க அப்படின்னு சொல்றது ஏற்பில்லாதது. பாரிசாலனுக்கு சப்போர்ட் பண்ணுறது கட்சியுடைய விடயத்தை கடந்து இருக்குங்கிறத சொல்லியிருக்காங்களே தவிர அது ஒரு காரணம் கிடையாது. அவர் அவ்வளோ பெரிய ஆளும் கிடையாது. அது முதல்ல புரிஞ்சுக்கணும். அதன் பிறகு இந்த விஷயத்தை கடந்து கட்சிக்குள்ள ஒரு லாபி செயல்படுது அப்படின்னு வெளிப்படையா ஒரு சேனல் அவருடைய சேனல்லே அவர் பேசுறாரு. இது எந்த மாதிரியான மனநிலைன்னே நமக்கு புரியல. அது மட்டும் இல்லாம என்ன கேள்வி கேட்குறீங்கன்னா, அப்ப அண்ணன் சீமான் அவர்கள கேள்வி கேளுங்க. எங்கள் தேசம் வலைவலியில அவர் எதுக்கு நக்கீரன் கோபால் அவர்களோட போறாரு? நான் ஏகலைவனோட பேட்டி கொடுத்தேன்னா, அவங்க ஏன் நக்கீரன் கோபால பேட்டி எடுத்தாங்க? திமுக ஆளுங்கள பேட்டி எடுத்தாங்கன்னு ஒரு கேள்வி கேட்கிறாரு. இது எல்லாமே ஒரு மடத்தனமா இருக்கு. இருந்தாலும் கூட அவர் எந்த மாதிரியான ஒரு மனநிலையில எப்படி செல்கிறார் அப்படிங்கிறத தான் இதன் மூலம் நம்மளால புரிஞ்சுக்க முடியுது. நிச்சயமாக தமிழ் தேசியத்திற்கு அவரை எதிரியாக நாம் பார்க்கல. ஒரு தவறு செய்திருக்காருங்கிறத சுட்டிக்காட்ட வரும்போது கூட அதை ஏற்றுக்கொள்ள முடியாம இந்த அளவுக்கு ஒருத்தவர் தனக்கு ஒரு காணொலியின் மூலமாக ஒரு பலம் இருக்கிறது அப்படின்னும் போது கட்சியின் மீது சின்ன அவதூறு கூட யாரும் பரப்பக்கூடாது. ஆனா அவர் அதை சத்தமாலாம் பேசல. கட்சியின் மீது முழு அவதூறையும் பரப்புறாரு. அதுவும் மற்றவர்கள் சொல்லக்கூடிய அதே அவதூறை பரப்புறாரு. ஆனா நான் சீமான் கூட இருப்பேன். சீமான் தான் எனக்கு எல்லாம் கற்றுக் கொடுத்தாரு. உலக தமிழர்களே எனக்கு இதுக்காக நீங்க பேசுங்கன்னு சொல்றாரு. எனக்கு அது ஒண்ணுமே புரியல. அதனாலதான் இந்த காணொலியின் தலைப்பின் போல அவர் மீண்டும் நாம் தமிழர் வருவாரா, இணைவாரா அப்படிங்கிறதே கேள்விக்குறியா இருக்கு. ஏற்கனவே 4, 5 வீடியோக்கள் அவர் பதிவு பண்ணிட்டாரு. முழுக்க முழுக்க விலகுனதற்கான காரணம் முதல் வீடியோல நிச்சயம் அவர் அழைப்பாருன்னு பதிவு பண்ண யாரும் கடைசியா பதிவு பண்ண வீடியோல இவர் வருவாரு அப்படிங்கிற நம்பிக்கையே இல்லாம போயிருச்சுங்கிற மாதிரி அவருடைய பின்னோட்டங்கள்ல பார்க்க முடிகிறது. இதனுடைய முடிவு என்ன அப்படிங்கிறது இலகுவா இந்த இடத்துல நமக்கு தெரிய வருது. தமிழ் தேசியத்தின் கொள்கை மீது ஸ்ட்ராங்கா இருக்க யாரும், நாம் தமிழர் கட்சி மேல உறுதியா இருக்க யாரும் நாம் தமிழர் கட்சி மீதோ அண்ணன் சீமான் மீதோ அவதூறை பரப்ப மாட்டார்கள். யாரோ ஒருத்தன் பரப்புற அவதூறையும் தூக்கிட்டு இந்த இடத்துல சொல்ல மாட்டாங்க. கடைசி ஒரு விஷயத்த நம்ம சேர்த்து பதிவு பண்ணணும்னு நினைக்கிறோம். கட்சியுடைய உட்கட்சி விவகாரங்கள் நிறைய இருக்கு. அது தினமும் நடக்கும், எல்லா கட்சியிலும் நடக்கும். ஆனா அது யாராவது வெளிப்படையா பேசுவாங்களாங்கிற கேள்விக்கு எல்லாருக்கும் பதில் தெரியும், பேச மாட்டாங்க. அப்படி இருந்தும் கூட ஃபாத்திமா ஃபர்ஹானா அவர்கள் பாரிசாலன் அவர்களுடைய பேசிய காணொலி பற்றி கட்சி சார்ந்த நிலைப்பாடுகள் என்ன, அப்புறம் நம்ம எப்படி இருக்கோம் அப்படிங்கிற அந்த விஷயத்தை பதிவு பண்ண ஃபோன் பண்ணதை வெளிப்படையாக இவர் பதிவு பண்ணுறாங்க. இவங்க எனக்கு ஃபோன் பண்ணி இப்படி பேசினாங்க அப்படின்னு சொல்லிட்டு, அதுவும் கடும் கோபத்தோட சில விஷயங்களை சேர்த்துலாம் அவர் சொல்கிறாரு. இப்போ கட்சியுடைய உட்கட்சி விவகாரங்களை பற்றியும் சொல்லிடுறீங்க, அவதூறுகளை யார் பேசுகிறாங்களோ அதையும் அள்ளி தெளிக்கிறீங்க, கட்சிக்கு முரணான விஷயங்கள் செய்திருக்கீங்கிறது வெளிப்படையாக இந்த இதுவில் தெரியுது. அப்போ கொஞ்சம் பொறுமையாக இருந்தாலும் இந்த விஷயங்கள்லாம் முடிஞ்சிட போது. உங்களுடைய உழைப்பை யார் மதிக்கலை அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு இப்போ என்ன பொறுப்பு கொடுத்துருக்குங்கிறது இருக்குல்ல, அந்த பொறுப்புப்படி நீங்கள் நடந்தால் என்ன?
கொஞ்சம் பொறுமையாக இருக்கிறதுல உங்களுக்கு அந்தளவு கூட வந்து இதுவும் கிடையாது. என்னை பார்த்து அவங்க கேலி பண்ணுறாங்க, இவங்க பேசுகிறாங்க அப்படின்னா எத்தனை கேலி கிண்டல்களை சீமான் தாங்கியிருப்பார். இப்போ வரைக்கும் தேர்தலில் நடந்துக்கிட்டு அத்தனை விஷயங்களும் அவ்வளவும் பொறுத்து எந்த அரசியலை முன்னெடுக்கணுங்கிறதுல எவ்வளோ வலிமையாக இருந்துக்கிட்டு இருக்காரு. ஆனால் நீங்கள் வந்து சீமான் வந்து உங்களுக்கு அவர் சொன்னால் ஓகே, அவர் தான் எல்லாமே அப்படின்ற மாதிரி பேசுகிறது சும்மா வெளிப்படைக்காக பேசுகிற ஒரு விஷயமா தான் எனக்கு தோணுதே தவிர மற்றபடி உள்ள எனக்கு அப்படி எதுவுமே தோணலைங்க. நீங்கள் பேசின அந்த வார்த்தைகளுக்கான பதில் மட்டும்தான் இது. அதனால் இதை பார்க்கும்போது நமக்கு தோணுது, இனி இவர் நாம் தமிழர் கட்சிக்கு வருவாரா அப்படிங்கிறது சந்தேகம்தான். அது மட்டும் இல்லாமல் இவர் வேறு மாதிரி போயிடக்கூடாதுங்கிறது தான் நமது எண்ணம். ஆனால் அவர் அதை புரிந்து கொள்ளாமல் வேறு மாதிரி ரியாக்ட் பண்ணுறாருங்கிறது நமக்கு தெரிய வருகிறது. உங்களது கருத்துக்கள் என்னங்கிறதையும் மறக்காமல் நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணிடுங்க. விஷ்ணு தோழருடைய கடைசி அந்த காணொலிகளை பார்த்துருந்தீங்கன்னா, விஷ்ணு தம்பியுடைய அந்த கடைசி காணொலிகள் பார்த்துருந்தீங்கன்னா நான் பேசின அத்தனை விஷயங்களும் உங்களுக்கு புரிந்திருக்கும். அதை பார்த்து முடித்தவர்கள் நிச்சயமாக உங்களுடைய கருத்துக்கள் என்னங்கிறதையும் பதிவு பண்ணுங்கள். அது எதுவாக இருந்தாலும் சரி.